My dear students, this is class 2 maths exercise 10.7ல question number 6 போட போகிறோம். நல்லா கவனிங்க, இதை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் பாருங்கள், நல்லா கவனிங்க. dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா. இப்போ பாருங்கள், dy by dx ஓட என்ன ஒட்டிட்டு இருக்கு, x sin x. அப்போ என்டையர் ஈக்குவேஷனை x sin x ஆல் டிவிஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது காணாமல் போயிடும். அதாவது dy by dx மட்டும் நிற்கும். ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவிஷன் பண்ணால் ஒன்று தானே வரும். அப்போ dy by dx, அப்போ இதுக்கு முன்னாடி 1 வந்துச்சு பாருங்கள் கோஎஃபிஷியன்ட்டு. ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம x sin x ஆல் டிவிஷன் பண்ணிடலாம். x cos x by x sin x ப்ளஸ் sin x by x sin x ஈக்குவல் டு இந்தாட்ட sin x by ஒரு y இருக்குது, மறக்காமல் ஒரு y போட்டுக்கோங்க. வெளியே ஒரு y இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ sin x by x sin x. ஸோ என்டையர் ஈக்குவேஷனை x sin x ஆல் டிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த x கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே sin x கேன்சல் பண்ணிடலாம். மேலே ஒரு 1 போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ dy by dx ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நல்லா கவனிங்க, cos x by sin x என்ன வரும், cot x ப்ளஸ் இங்கே பாருங்கள் sin x கேன்சல் பண்ணிவிட்டு மேலே 1 வரும். அப்போ 1 by x இன்ட்டு y ஈக்குவல் டு 1 by x. ஸோ நம்மளோட p யார், cot x ப்ளஸ் 1 by x. q யார், 1 by x. ஓகே, ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், e பவர் இன்டகிரல் ஆஃப் pdx ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் ஆஃப் p யார் பாருங்கள், cot x ப்ளஸ் 1 by x dx. ஓகே, e பவர் cot xக்கு என்ன வரும், log sin x ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1 by x, 1 by xக்கு log x. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு லாகரிதமை ஒன்று ஆக்கிறதுக்கு நம்ம ரூல் யூஸ் பண்ணலாம். அதாவது log a ப்ளஸ் log b ஈக்குவல் டு log ab. ஓகே, ஏவோட பிளேஸில் sin x, பியோட பிளேஸில் x. அப்போது e பவர் log x sin x. ஓகே, இப்போ ஈக்கும் லாக்கும் கட் பண்ணிட்டோம்னா x sin x தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ ரிக்வயர்ட் சொல்யூஷன் போயிடலாம். ரிக்வயர்ட் சொல்யூஷன் இந்த சம்மில் y e பவர் இன்டகிரல் ஆஃப் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்ட்டு e பவர் இன்டகிரல் ஆஃப் pdx dx plus c. ஓகே, அப்போ y இன்ட்டு x sin x ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q யார் பாருங்கள், 1 by x. 1 by x x sin x dx plus c. இப்போ x கேன்சல் பண்ணிவிடுவோமா. அப்போ y x sin x ஈக்குவல் டு sin x ஓட இன்டகிரேஷன் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போது இந்த மைனஸ் டேர்மை மட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுவோம், சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போது ஒய் எக்ஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு சி. ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.